அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபைட் கிளப் படத்தோடைய மூவி ரிவ்யூ தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபைட் கிளப் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்பாஸ். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா வந்து உரியடி விஜய், அப்புறமா வந்து மோனிஷா மோகன், தாண்டி கார்த்திகேயன், சந்தானம், அப்புறமா வந்து கிருபா தாஸ், இவங்களா வந்து படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்த். ஸோ படத்தோடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. பல கிளப்ல வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு பெஞ்சமின். பட் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமினை வந்து சில பேர் வந்து கொண்டுறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே இருக்கு. ஒரு சில ஆண்டுகள் கழித்து வந்து பெஞ்சமினை கொண்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வாவுக்கு வந்து தெரிய வருது. அவங்கள வந்து செல்வம் வந்து என்ன பண்றாரு, செல்வத்தோடைய கனவான ஃபுட்பால் பிளேயரா ஆனாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ல இருந்து முக்கியமான கேரக்டர், அதாவது முக்கியமான கேரக்டரான செல்வம் ஆகட்டும், இல்ல பெஞ்சமின் ஆகட்டும், கிருபா ஆகட்டும், இப்படி எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நமக்கு வந்து பயங்கர என்கேஜிங்கா இருந்துச்சு. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து இருந்துட்டே இருந்துச்சு. முக்கியமா படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது டெக்னிக்கல் க்ரூஸ் தான். எடிட் ஆகட்டும், இல்ல கேமராமேன் ஆகட்டும், இல்ல மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்ல ஸ்டென்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே படத்துக்கு பெரிய பெரிய வந்து பிளஸ்ஸா இருக்காங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த லவ் போர்ஷனை வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்ட் டிசைன் செமையா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே படம் ஸ்டார்ட் ஆன அந்த செகண்ட்ல இருந்தே கோவிந்த் வசந்த் வந்து நம்ம முன்னாடி வந்து அவருடைய வேலையை சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அந்த ரீமேக் சாங்ல இருந்து எண்ட் ஆகிற வரையும் அந்த மியூசிக் வந்து நமக்கு வந்து சூப்பராகவே வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபர் லியோ பித்தோவும் அவருடைய வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் ஷாட் ஆகட்டும், இல்லை க்ளோஸ்அப்ல அவங்கள முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து காமிக்கிறதாகட்டும், இல்லை பல ஷாட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த டார்க் டைம்ல வந்து காமிக்கக்கூடிய அந்த ஷாட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா வந்து எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இதை தாண்டி வந்து தன்னுடைய வேலையை வந்து ரொம்ப வந்து சிம்பிளா நீட் அண்ட் கட்டா வந்து பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் கிருபாகரன் அவர்கள் தன்னுடைய வேலையை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. அதை நமக்கு வந்து வரக்கூடிய எல்லா சீன்ஸ்லையுமே வந்து சூப்பராக தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து எடிட்டிங்ல வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அப்படியே அவ்வளோ வந்து ஒரு கியூரியாசிட்டியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே நமக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவா வந்து எண்ட் ஆகுது. ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து இன்னமும் எங்கேஜிங்கா இருந்திருக்கும். அதை வந்து கோட்டுட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலா இதுதான் வந்து படத்துடைய நெகட்டிவாவே வந்து நிக்குது. மற்றபடி இந்த ஃபைட் கிளப் படம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து பயங்கரமான ஒரு எலமெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்லையுமே கூட ஒரு சில சீன்ஸ் வந்து இதுவரையும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு சில மாஸ் சீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. பட் அதெல்லாம் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபை ஒழுங்கா வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வைஸ்ல வந்து இன்னும் இது பண்ணியிருந்தா, இல்லை ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அதை பண்ண தவறிட்டாங்க ஃபைட் கிளப் டீம். ஸோ இதுதான் வந்து படத்துக்கு பெரிய மைனஸாகவே அமையுது. இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து படம் பார்த்து முடிச்ச அப்புறமா ஒரே ஒரு இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன் திரும்ப திரும்ப வந்து வடச்சென்னை அப்படியே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, வேற எதனா மாத்தலாமே, இந்த சீரியல் டைப்ல இருந்து வெளியே வர மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து படத்துக்கு என்னைய இந்த கேள்வி கேட்க வைக்குது. மற்றபடி ஒரு ரூட்டரான ஒரு ஃபைட் கிளப் படம். அதில் வந்து ஸ்டென்ட்டும் சரி, ஆக்ஷன்ஸும் சரி, எந்த அளவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து சண்டை வந்து செஞ்சிருக்காங்க. சண்டை செஞ்ச விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபைட் கிளப் படத்தை பற்றி ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல வந்து பயங்கரமா வந்து கலக்கியிருக்காங்க, கதையில வந்து கொட்டு விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து படத்தை வந்து ஒன் வேர்ட்ல சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ரிவ்யூல வந்து உங்ககிட்ட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.